ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசரம். இளைஞர்களே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீங்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ இன்றைய பதிவு நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். குரு சந்திர இணைவை பற்றிய ஒரு வீடியோ. அது அந்த கஜகேசரி யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை பற்றின வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த கஜகேசரி யோகம் அப்படின்னா என்ன, அது எந்தெந்த அளவில் எப்படி யாருக்கு செயல்படுது அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். கஜகேசரி யோகம் அப்படின்றது ஒரு ஒரு பாரம்பரிய ஜோதிட நூல், ஒரு ஒரு ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட நூலில் சொல்லியிருக்கு. லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல குரு இருந்தாலே கஜகேசரி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றத ஒரு நூல் சொல்லியிருக்கு. அதேமாரி சந்திரனுக்கு 1, 4, 7, 10 சந்திரனுக்கு சந்திரனோடும் சந்திரனுக்கு 4ஆம் இடம் என்னும் சொல்லக்கூடிய சதுர்த்த கேந்திரத்தில், அதேமாரி 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தம கேந்திரத்திலையும் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தசம கேந்திரத்திலையும் குரு இருந்தால் அந்த குரு சந்திர இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக கஜகேசரி யோகம் அப்படின்றத சொல்லுது. கஜகேசரி யோகம் அப்படின்னா அதை மிகப்பெரிய ஆழம்பு சேனை இதுகளெல்லாம் வச்சு மிகப்பெரிய பரிபாலனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட ஒரு ஜாதகம் அப்படின்றத இந்த கிரக இணைவுகள் சொல்லுது. இதில் லக்கணத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜம்பு மகரிஷி வாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்தால் குரு இருந்தால் அந்த அமைப்பு அப்படின்றது கஜகேசரி யோகம் அப்படின்றத சொல்லுது. பொதுவாக லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல குரு இருந்தால் ஒரு நல்ல அமைப்பு அப்படின்றது அந்த ஜம்பு மகரிஷி வாக்கியம் சொல்லுது. ஆனால் பொதுவாக நம்ம எடுக்கிறதுங்கிறது சந்திரனை மையமாக வச்சு தான் யோகங்களை எடுக்கிறோம். அப்போ அந்த சந்திரனை மையமாக வச்சு இருக்கக்கூடிய யோகங்கள் அப்படின்றதுல சந்திரனுக்கு 1, 4, 7, 10 குரு இருந்தால் அது கஜகேசரி யோகம் அப்படின்ற அமைப்பில் வரும். ஆனால் அந்த கஜகேசரி யோகம் அப்படின்றது எல்லாத்துக்குமே சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயந்தான். ஏன்னா 2.25 நாளுக்கு ஒரு ராசியை தாண்டக்கூடியவர் சந்திரன். அப்போ டக்குன்னு மாதம் ஒரு 2 டைம் 3 டைம் 4 டைம் ஆகுது அந்த யோகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குரு ஒரே இடத்துல ஒரு வருஷம் இருக்கார். ஒரு வருஷத்தில் 12 முறை, 12ங்கிறது 13 முறை. ஏன்னா 27 நாளில் ஒரு சுற்று வந்துடுவார். அதாவது அந்த ராசி மண்டலத்தை சந்திரன் ஒரு சுற்று வந்துடுறார். அப்போது 4 டைம் நடக்குது. குருவுக்கு 4ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய சந்திரன் அப்படின்றது ஈஸியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ எல்லா ஜாதகத்துலையும் அந்த கஜகேசரி யோகம் செயல்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷனோடு இந்த குரு சந்திர இணைவுகள் அந்த கேந்திரங்களில் வரும்பொழுது லக்கணத்துக்கு அது சரியான முறையில் கரெக்டாக உட்கார்ந்தது அப்படின்னா அந்த குரு சந்திரன் காம்பினேஷன் அப்படின்றது கஜகேசரி யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். இதில் 2 கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த குருவும் சந்திரனும் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்களும் லக்கணத்துக்கு 6, 8, 12 மறையக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். குரு 6, 8, 12 மறைஞ்சிருந்து சந்திரனோட 1, 4, 7, 10 சேர்ந்தார்னாலும் அந்த யோகம் கஜகேசரி யோகமாக சொல்லப்பட மாட்டாது. அதேமாதிரி சந்திரன் 6, 7, 8 அதாவது 6, 8, 12 மறைஞ்சிட்டார் அப்படின்னாலும் முழுமையாக இந்த கஜகேசரி யோகம் செயல்படாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதேமாதிரி குரு ஆட்சியாக இருந்து சந்திரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய வீடுகளில் அந்த 1, 4, 7, 10 வந்ததுன்னா கண்டிப்பாக அது கஜகேசரி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குரு உச்சமாக இருந்து சந்திரன் 1, 4, 7, 10 இருந்தார் அப்படின்னாலும் அது நல்ல ஒரு கஜகேசரி அமைப்பாக இருக்கும். ஆனாலும் இந்த 2 கிரகங்கள் லக்கணத்துக்கு 6, 8, 12 மறையக்கூடாது. இதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதேமாதிரி சந்திரன் உச்சமாக இருக்கும் பொழுது சந்திரனுக்கு 1, 4, 7, 10 குரு வரும் பொழுதும் லக்கணத்துக்கு 6, 8, 12 2 கிரகங்களுமே இப்போ உதாரணமாக இருந்து இப்போது ரிஷபராசியில் சந்திரன் உச்சமாக இருக்கார். அவன் அந்த உச்சமாக இருக்கக்கூடிய சந்திரனோடு குரு சேர்றார். இப்போ இந்த பாவம் மீன லக்கணமாக இருந்ததுனாலும் அது எடுபடாது. அதேமாதிரி இது தனுசு லக்கணமாக இருந்தாலும் அது எடுபடாது. அதேமாதிரி இது துலா லக்கணமாக இருந்தாலும் இது எடுபடாது. அப்போ அந்த கஜகேசரி யோகம் அப்படின்றது பேசார். அப்போ இந்த கிரக அமைவுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, லக்கணத்திற்கு 5, 7, 9 அதேமாதிரி லக்கணத்துக்கு 4, 7, 10 கிரக மறைவுகள் இல்லாமல் தத்தம் வீடுகளில் ஆட்சியாகிய சந்திரன் குரு இவங்க 2 பேருமே ஆட்சியாகி நேர் எதிர்பார்வைகள்லையோ அல்லது சந்திரனுக்கு கேந்திரங்கள்லையோ அல்லது குருவுக்கு கேந்திரங்கள்லையோ இந்த கிரக அமைவுகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது வெல்லக்கூடிய கஜகேசரி யோகம் அப்படின்றதான் உண்மை. அப்போ நமது நேயர் ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு.
அவருடைய மகளுடைய ஜாதகம் இது. காயத்ரி அப்படின்ற நேயர் வந்து அவருடைய மகளுடைய ஜாதகத்தை கொடுத்து இப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஜோதிட தகவல்களை வந்து நல்லா கிரகிக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து அதை எடுக்க முடியுது. எல்லாமே வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு மாதிரி காத்திரியே போகிற மாதிரி இருந்தது தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு 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 வீடியோவுக்கோ அல்லது ஒரு பாயிண்ட்ஸுக்கோ நம்ம கொடுக்கக்கூடிய தகவலுக்கோ ஒரு பிரயோஜனமே எல்லாம் போயிடும். இதனால் எடுத்து பார்த்துருக்காங்க. அதில் அந்த அமைவும் இருக்குது. அது எந்த அளவுக்கு செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, அந்த பொண்ணு பிறந்திருக்கக்கூடிய நாள்னு பார்த்தோம்னா 30/3/2015 7:09 காலையில் தேனி. அவங்க சொல்லியிருக்கிறது வந்து மீன லக்கணமாக வருது. கடகத்தில் வந்து குரு வக்கரமாக இருக்கார். இங்கே ஒரு டவுட் வந்துருச்சு. சந்திரன் வந்து ஆட்சியில் இருக்கார், குரு உச்சத்தில் இருக்கார். ஆனால் குரு வந்து வக்கரமாயிட்டார். சந்திரன் வந்து வளர்வரை சந்திரனாக இருக்கார். ஆட்சி சந்திரனாகவும் வளர்வரை சந்திரனாகவும் இருக்கார். இப்போ இந்த கிரக இணைவு வந்து அந்த குரு சந்திர யோகம் அல்லது கஜகேசரி யோகத்தை தருமா? லக்னத்துக்கு 4 இருக்குது. அப்போ இதுதான் அவங்க கேள்வி. ஆக்சுவலாக வந்து உங்களுடைய மகளுக்கு வந்து மேச லக்னம், மீன லக்னம் அல்ல. ஏன்னா அந்த பொண்ணு வந்து சூரியன் இருக்கக்கூடிய இருப்பு அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட வந்து 14.58 பங்குனி மாதம் பிறந்திருக்கு. அந்த பொண்ணு 15ஆம் தேதிக்கு பக்கமாக பிறந்திருக்கு. அதனால் வந்து அந்த சூரியன் 15 டிகிரி தாண்டி வந்ததுனால காலையில் 6 to 7 அப்படின்றதே வந்து மீன லக்னத்தை தாண்டி தான் அந்த இருப்பு அப்படின்றது லக்ன இருப்பு போக மீதி வரக்கூடியது மேச லக்னத்தில் வந்திருக்கு. அந்த மேச லக்னத்தில் தான் லக்ன புள்ளி விழுந்திருக்குது. அசுபதி 1ஆம் பாவத்தில் விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து சூரியன் வந்து 0.2.23 வகையில் பாகை வகையில் இருக்கார். அதனால் மீன லக்னத்திலேருந்து மேச லக்னத்துக்கு வந்து அவர் வந்துட்டார். அப்போ மேச லக்னத்தை தான் இந்த சூரியன் இருக்கார், அதாவது லக்ன புள்ளி விழுந்திருக்கு. அப்போ இங்கே வந்து இந்த கஜகேசரி யோகம் செயல்படுமா? குரு வக்ரமாயிட்டார், சந்திரன் ஆட்சியாக இருக்கார். இதில் இன்னொரு விஷயம் என்ன விஷயம்னா, இந்த இடத்துல ரெண்டுமே காம்ப்ளிகேட்டடான ஒரு அமைப்பு. கடகராசியில் சந்திரன் ஆட்சித்தன்மை, முழுமையுமே ஆட்சி. குரு வந்து அந்த ராசிக்குள்ள வந்து 5 டிகிரி பாகையில் பரம உச்சப்பாகை அப்படின்னு சொல்லக்கூடியது. கிட்டத்தட்ட எங்கே வர்றார் அப்படின்னா பூசம் 1ஆம் பாவத்தில் பரம உச்சப்பாகையில் இருப்பார். அதற்கடுத்து மீதி பூராமே வந்து அவருடைய உச்சப்பாகையை தாண்டி வரக்கூடியது. அந்த இடத்துல வந்து உச்ச பலம் இல்லை. அடுத்து அவரோகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதையை நோக்கி போகக்கூடியவர். மொத்தத்தில் அந்த 30 டிகிரிக்குள்ளே வந்து குரு உச்சம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் ரொம்ப வந்து உள்ளுக்குள்ளே வந்து தெளிவான முறையில் நுணுக்கி பார்த்தோம் அப்படின்னா குரு இருக்கக்கூடிய பாகை அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா குரு 18.40 ஆயில்யம் 1ஆம் பாவத்தில் இருக்கார். அவர் பரம உச்ச பாகையை தாண்டி வந்துட்டார். அப்போ அந்த உச்சத்தில் அவர் குரு இல்லை. அதேமாரி ஆட்சியில் இருக்கக்கூடிய சந்திரன், இங்கே இவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி வளர்விரை சந்திரன் அப்படின்னு மட்டுமே சொல்லியிருக்காங்க. இதுவே பௌர்ணமி சந்திரனாக இருந்து அந்த பௌர்ணமி சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 டிகிரிக்குள்ள சந்திரன் இருந்து குருவும் அந்த இடத்துல வந்து பரம உச்சப்பாகையில் இருந்து சூரியன் நேர் இந்த 5 டிகிரிக்குள்ளே வந்திருந்தார் அப்படின்னா இந்த ஜாதகத்தில் வந்து அதீதமான ஒளிக்கதிர்களை வாங்கிய கிரகங்களாக இருக்கும் சந்திரனும் குருவும். இது அதிகப்படியான சுபத்தன்மை அடைவதும் அது கேடான ஒரு விஷயம்தான். அப்போ அந்த ஜாதகருக்கு அந்த பாவம் என்ன பாவமோ அந்த பாவத்தில் அந்த கிரகங்கள் அந்த பாவக ரீதியாக வரக்கூடிய பலாபலன்களை தர மறுப்பர். அதில் வந்து நெகட்டிவான பாயிண்ட்ஸ் தான் நிறைய தருவாங்க. கடுமையாக வந்து 2 கிரகங்களுமே வந்து சுபத்தன்மை அடையக்கூடாது. குருவும் சந்திரனும் இணையக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து சூரியன் இந்த 7ஆம் பாவத்தில் சந்திரனுக்கு நேர் 7ஆம் பாவத்தில் ஒரு 5 டிகிரிக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய காலமாக இருந்து அங்கே அவர் வந்து முழுமையான பௌர்ணமி சந்திரனாக இருந்து இந்த குரு அந்த 5 டிகிரிக்குள்ளே இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொத்து பத்து தாயார் இந்த இடத்துல வேணால் சந்திரன் வந்து முழுமையாக பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறனால ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஆட்சி பலத்தில் இருக்கிறனால தாயார் உறவை ஒன்றும் பண்ணார். அவங்களுடைய மனநிலையிலையோ உடல்நிலையிலையோ ஆயுள் நிலையிலையோ வந்து எந்த விதமான பாதிப்பையும் தரமாட்டார். ஆனால் குருவினுடைய நிலையில் அந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன பணம் பரிமாற்றம், அதேமாரி தொழில், அவங்களுக்கு வரக்கூடிய வாரிசு, அதேமாரி வந்து ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிக உயரிய உன்னதமான நிலையிலிருந்து டக்குன்னு கீழே வர்றது, இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களை எல்லாம் அந்த குரு சந்திர இணைவு
முழுமையாக பௌர்ணமி சந்திரனாக இருந்து அந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரன் பரம உச்சப்பாகையில் இருக்கக்கூடிய குருவோடு சேர்ந்து சூரியன் அதை பார்த்தார் அப்படின்னா கொஞ்சம் கடுமையான தோஷங்களை கொடுக்கக்கூடிய ஜாதக அமைவாகவே இருக்கும். ஆனால் இங்கே அது நடக்கலை. நல்ல வேளையாக அருமையான அந்த கஜகேசரி யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இங்கே இருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்ப்போம். இங்கே லக்கணத்தில் 4 குரு இருக்கு. இது ஜம்பு மகரிஷி வாக்கியத்தின்படி அந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்கனவே ஒரு கஜகேசரி யோகத்தை கொடுத்துட்டார். ஆனாலும் லக்கண ரீதியாக எடுக்கக்கூடிய பலன்களை காட்டிலும் சந்திரன் ரீதியாக எடுக்கக்கூடியதை யோக பலன்கள் அப்படின்றது அதில் ஒரு 1000-1500 யோகங்கள் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இதில் பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு சந்திரன் சூரியன் போக, ராகு கேதுக்கள் போக, ஒளி கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் சூரியன் போக, நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் நீங்களாக மீதி இருக்கக்கூடிய பஞ்சமகா புருஷர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், குரு, வெள்ளி, சனி இந்த 5 பேரும் தரக்கூடிய யோகங்கள் அப்படின்றது மிக மிக அற்புதமான யோகங்களை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த யோகங்களுக்குமே இது ஒரு தனி வீடியோவை கொடுத்துக்கலாம். இருந்தாலும் இந்த யோகங்களுமே அருமையான யோகங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த கஜகேசரி யோகம் செயல்படுதா அப்படின்னா கண்டிப்பாக செயல்படுது. ஆனால் அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொன்றா சொல்லிட்டு வருவோம். அந்த சந்திர திசையோ குரு தசையோ வரணும். அந்த தருணமான வயசில், பக்குவமான வயசில் அந்த குரு தசையோ சந்திர தசையோ வந்தால் கண்டிப்பாக அந்த கஜகேசரி யோகம் செயல்படும். தெளிவான முறையில் நம்ம கலைஞர் ஐயாவுக்கு சந்திர தசையில் தான் அருமையான அந்த மஞ்சள் துண்டு போட்டுக்கிட்டு அந்த கஜகேசரி யோகத்தில் தான் 10 வருஷம் அழகாக ஆட்சியை நடத்திட்டு போனார். ஒரு 5 வருஷம் ஆட்சியை நடத்திட்டு போனதுங்கிறது அவருக்கு அந்த கஜகேசரி யோகம் ரிஷபராசியில் அவருக்கு கிட்டத்தட்ட சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய சந்திரனோடு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த இடத்துல விருச்சிக ராசியில் இருந்த குருவாகப்பட்டவர் அந்த நேரத்தில் அந்த குரு தசையில் அவருக்கு அந்த கஜகேசரி யோகம் செயல்பட்டது. அழகாக எலெக்ஷனை ஜெயிச்சு வந்தார். அப்போ இந்த கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதிரிகளை வீழ்த்தக்கூடியது ஒரு விஷயம். அதாவது யானையை கண்ட புலி சிங்கத்தை போல அப்படின்னு சொல்கிறார். சிங்கத்தை கண்ட யானையை போலவும் யானையை கண்ட ஒரு சில நேரங்கள் இது ரெண்டுமே கான்ட்ராவர்சியாக நிற்கும். எப்படின்னா இப்போ நான் முதல்ல சொன்ன அமைப்பில் இருக்கும் பொழுது வளர்பிறை சந்திரனாக இருந்து கூடவே குருவும் உச்ச குருவாக இருந்து 2 பேருமே லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்தில் சதுர்த்த கேந்திரங்கிற இடத்துல அதிகப்படியான சுப தன்மையோடு 2 கிரகங்களுமே இருக்கும்போது யானை சிங்கத்தை வெல்லுமா, சிங்கம் யானையை வெல்லுமாங்கிற சந்தேகம் வந்துடும். அந்த நேரத்தில் இந்த கிரகங்களில் ஏதோ ஒன்று கொஞ்சம் கெட்ட ஒரு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பில் வரணும் அப்படின்னா இந்த சாரநாதன் இருக்கார் இல்லையா, அந்த டெபாசிட்டர் தான் அங்கேயே இருக்கார். அப்போ கால் கொடுத்தவர் இவருக்கு 1, 4, 7, 10 இருந்தால் அந்த யோகம் பாதிக்காது. இல்லைன்னா இந்த யோகம் கொஞ்சம் கடுமையான யோகத்தை தரும். ஒரு நேரத்தில் சிங்கம் யானை அடிச்சிருது. அதேமாரி யானை பல நேரங்களில் சிங்கத்தை அடிக்கும் இல்லையா. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்றது இந்த யோகங்கள் உள்ள எடுக்கக்கூடிய நுணுக்கங்களையும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ இந்த நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லை. சந்திரன் ஆட்சி வீட்டில் தான் இருக்காரு. அவர் இருக்கக்கூடிய பாகை அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 15.53. இது பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கு. அந்த பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனாகப்பட்டவர் சனி தசையில் கடைசியாக 1 வருஷம் 1 மாதம் 15 நாள் தான் இருக்கார். அப்போ அந்த தருணமான வயசில் அந்த குரு தசையை சந்திர தசையை இந்த பொண்ணுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த குரு சந்திர யோகம் அல்லது கஜகேசரி யோகம் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இருந்தாலும் அது எப்படி யோகத்தை பிரயோகிக்கும் அப்படின்றதை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பொண்ணுக்கு சனி தசை முடிஞ்சு புதன் தசை ஒரு 19 வருஷம், புதன் தசைக்கு அடுத்து வரக்கூடிய கேது தசை ஒரு 7 வருஷம், 19, 7, 26. அதற்கடுத்து வரக்கூடிய சுக்கிர தசை 26, ஒரு 20, 46. அதற்கடுத்து வரக்கூடிய சூரிய தசை ஒரு 6, 46, ஒரு 6, 52 வயசுக்கு மேலே இந்த கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகமாகப்பட்டது சந்திர தசையில் இந்த பொண்ணுக்கு அழகாக வரும். அந்த நேரத்தில் சொல்ல முடியாது கலைஞர் மாதிரி இந்த பொண்ணு ஆட்சி கட்டலில் உட்கார்ந்தாலும் உட்காரலாம். 52 வயசுக்கு மேலே வரக்கூடிய சந்திர தசையில் அந்த கஜகேசரி யோகம்ன்ற அழகாக செயல்படும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, சந்தேகமே கிடையாது. இதில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, குரு வக்ரமாயிருக்கு அப்படின்றது. இப்போ எப்போவுமே ஒரு கிரகம் தனது பரம உச்சப்பாகையில் வக்ரமானாதான் அதனுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறும். எல்லாமே ஏற்கனவே ஒருத்தர்
கண்டபடி திட்டார் என்னைய. எப்படி திட்டிருக்காரு அப்படின்னா, நம்ம துலா ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் அந்த குரு பெயர்ச்சி பலன்கள் வந்து கடுமையான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அது நீங்களே வந்து ஒரு துலா ராசிக்காரராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்தாலும் எனக்கு ஒரு ராசி இருக்கும் இல்லையா, அது சம்மார் எந்த ராசியாக வேணாலும் இருக்கலாம். மேசம் முதல் மீனம் வரைக்கும் ஏதோ ஒரு ராசியில் நான் பிறந்திருப்பேன். ஆனால் என் வீட்லேயும் அதே ராசிகளில் வந்து ஏதோ ஒரு 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்கனாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில் இருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கு அந்த பாதிப்பு வருங்கிறது என் எண்ணத்தில் வராமையாக போயிடும். அப்போ எல்லாமே ஒரே ராசியில் பிறக்க போகிறவங்க கிடையாது. ஜோசியர்கள் எல்லாருமே வந்து நல்லபடியாகவே இருப்பாங்க. வீடியோவில் வந்து சிரித்து பேசிட்டு இருக்கோம், பலன்களை சொல்கிறோம் அப்படின்னா அது அந்த பலன்கள் எங்களுக்கும் வரும், வராமல் இருக்க போகிறது கண்டிப்பாக கிடையாது. என் வீட்லேயும் ஒரு துலா ராசி இருக்குது. அதே மாதிரி என் வீட்லேயும் பல கும்பராசி இருக்குது, சிம்ம ராசி இருக்குது. எல்லாமே ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ராசி இருக்கும் இல்லையா. அப்போ இதற்கான தெளிவான பலன் எப்போவுமே வந்து ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோதனையை சொல்லக்கூடிய திடமான மனசு வேணும். நமக்கு வரக்கூடிய சோதனையை சொல்லக்கூடிய திடமான மனசு ஒருத்தருக்கு இருந்தால் தான் ப்ரடிக்ஷன் கரெக்டாக இருக்கும். நான் சொல்லும் பொழுது அலப்பறையாக சொல்லிவிட்டு ஒரு வீடியோவில் வந்து கவர்ச்சிகரமாக பேசிட்டு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்ற பாசிட்டிவ், இது வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச்சர்கிட்ட தான் நீங்கள் கேட்டுக்கணும். ஜோசியத்தை கேட்டிங்கன்னா ப்ரெடிக்ஷன் மட்டும்தான் சொல்லுவோம். உண்மையிலேயே உண்மையான ஜோதிடர் அப்படின்றவங்க ப்ரெடிக்ஷன் மட்டும்தான் சொல்லுவான். உனக்கு இது நல்லது நடக்க போகுது அல்லது கெடுதல் நடக்க போகுது, அவ்வளோதான். என்கிட்ட வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்கக்கூடாது. நீ எல்லாமே வந்து உனக்கு குரு வந்து ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னாலும் 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சிட்டார், பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய போகுது, தங்க நகையெல்லாம் போய் அடமானம் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பார்வைகளாக நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லாமே அப்படின்றார். சார் பார்வைகள் நல்லா இருக்கிறது நான் என்ன சொல்லவா மாட்டேன்ட்டேன். நான் வந்து குரு வந்து மோசமாக இருக்காரு, நல்லா இருக்கிற ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறேன், நல்லா இல்லாத ராசிக்கு நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அது வந்து அதிலேயே என்ன சொல்லியிருக்காங்க, வேமப்பா வேந்தருடைய ராசி கூர்ந்து விளம்புவாய் புவியோருக்கு வினையைத்தானே அப்படின்னு சொல்லுது ஒரு வரி. என்னென்னா அந்த வேந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவாகப்பட்டவர் எந்த இடத்துல போய் உட்கார்றார், பாதக ராசியில் உட்கார்ந்தா அவருடைய பார்வை அப்படின்றது வந்து கொஞ்சம் பாதகத்தை தரக்கூடிய பார்வையாகவும் இருக்கும். சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவாக இருந்தாலும் அவர் உட்காரக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அவர் உட்காரக்கூடிய ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்தில் வந்து புதன் வீட்டில் உட்கார்ந்தா பாதக ராசி, மிதுனத்திலையும் கன்னியிலையும். அதேமாரி வந்து அவருக்கு கடுமையான பகை வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய துலாம் வீட்டில் உட்கார்ந்தாலும் அவருடைய பகை வீடுகள் இருக்கும்பொழுது அதனுடைய பார்வையும் சற்று மாறக்கூடும். இதுக்கு தான் நான் ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன். குரு தனது வீட்டிலே இருக்கார், மூலத்திரிகோண வீட்டில் தனுசு ராசியில் இருக்கும் பொழுது குருவோடு சனி, சனியோடு சூரியன், சூரியனோடு சந்திரன் வந்து ஒரு ராசி தாண்டி இருக்கார், செவ்வாய் மட்டும்தான் அந்த பக்கமாக இருக்கார், கேதுவும் கூடவே இருக்கார். நமக்கு வந்து 2019 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு தனது பார்வையில் ராகுவை பார்த்து அந்த சுபத்தன்மையை ராகு கொடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா. ஏன்னா அந்த நேரத்தில் அவரால் செய்ய முடியல. மூலத்திரிகோணம் அவருடைய சொந்த வீடு, நேர் 7ஆம் பார்வையில் ராகு இருக்கார், சுயமாக எடுத்து அடித்தார். திருவாதிரை சாரத்தில் அந்த ராகுவனுடைய சுயசாரத்தில் தனது பாதத்தில் இருந்து அடித்தது தான் கிட்டத்தட்ட 3 மாதம் இந்த சந்திரனும் புதனும் சுக்கிரனும் வெளியே போக வரைக்கும் நின்று அடித்தார். அப்போ குருனால் எதுவுமே பண்ண முடியல. அப்போ இருக்கக்கூடியதை ப்ரெடிக்டாக சொல்லக்கூடியது தான் ஜோதிடன். இது எல்லாமே பூசலாக சொல்லி இதெல்லாம் நல்லா இருக்கும், கோடிகளில் குவியக்கூடியது. தெருக்கோடியில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பார் ஒருத்தர், அவர் கோடியில் குவியன்னு சொன்னால் எப்படி குவியும்? சில நேரங்களில் வந்து ஏதாவது ஒரு தவறுதலாக வந்து ஒரு பண மூட்டைகளாக போட்டு போயிருந்தால் ஏதோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான் வரும், ஒருத்தர் 2 பேருக்காக கொடுக்கக்கூடியதெல்லாம் ஒரு வீடியோ. ஆக்சுவலாக இது வந்து உலக மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பொதுவான பலன்களை தரக்கூடியது. மீண்டும் வந்து கோச்சாரத்துக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் தரணுமா அப்படின்றத ஒரு கேள்வியும் உண்டு. கோச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்றது வந்து 8ஆம் இடம் ஆயுளை நிர்ணயம் செய்யக்கூடிய இடம், நீ எப்படி செத்துப்போ அப்படின்றதான் சொல்லும். ஆனால் அது எந்த மாதிரி முறையில் வருங்கிறத கோச்சாரம் தான் சொல்லும். அப்போ நமக்கு அன்றாட நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கோச்சார கிரகங்கள் வந்து நம்ம வழிநடத்திட்டு போகிறது அப்படின்றது. தசை வந்து 16 வருஷம் 17 வருஷம் 19 வருஷம் 18 வருஷம் அது ரெகுலராக போயிட்டு இருக்கிறது. அதில் நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸை வந்து பாதகாதிபதி வருவார், மாரகாதிபதி வருவார், அவர் சரியில்லாத ஒரு ஸ்தானத்தில் உட்கார்ப்பார். அந்த நேரத்தில் வந்து 7.5 சனி, சந்திராஷ்டிரமம், சில நேரங்களில் சந்திராஷ்டிரமத்தில் கூட நமக்கு வந்து மிகப்பெரிய இன்னல்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியான காலகட்டங்கள் எல்லாம் வந்து இந்த கோச்சாரங்கள் பேசும் அப்படின்றத உண்மை. அப்போது இப்போ இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் வந்து இந்த கிரக அமைப்புகள் வந்து தெளிவாக வேலையை செய்யுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் தூரம் வெளியே வந்துட்டோம் இல்லையா, மீண்டும் வந்து நம்மளுடைய சாப்டருக்கு போவோம். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த முழுமையாக சுபத்துவம் அடைந்த கிரகங்களாக இருக்கும் பொழுது அந்த சுபத்தன்மையை அதிகப்படியாக கொடுத்து அந்த பாவக ரீதியாக உறவுகள், அதேமாரி வந்து அந்த குருவுக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை அவங்க செய்வாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடையாது. சந்திரன் வந்து ஆட்சியில் இருக்கார்,
இப்போ இந்த 1/1/15 ஒரு வருஷம் 1 மாதம் 15 நாள் வந்து சனி தசை முடிஞ்சு புதன் தசை ஓடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 52 வயசுல தான் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து அந்த சந்திரன் தசையில் வந்து அந்த கஜகேசரி யோகம் கண்டிப்பாக செயல்படும். அதேமாரி இந்த குரு வந்து வக்ரமாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. குரு வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரியான 5 டிகிரி பாகையில் பரம உச்ச பாகையில் குரு வக்ரமாக இருந்தார் அப்படின்னா அதுவும் வந்து அதிவக்ரமாகணும். அதே மாதிரி சூரியன் வந்து 7ஆம் இடத்துல இங்கே இருக்கணும். சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அதிவக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்துல 5ஆம் டிகிரி இருந்தார்னா அதிவக்ர அமைப்பில் இருக்கும் பொழுது மட்டுமே இந்த குரு வந்து அதிகப்படியான தொல்லைகளை தருவார். ஆனால் இந்த குரு வந்து இந்த பக்கமாக வெளியே வந்துடுறார். கிட்டத்தட்ட வந்து குருவுக்கும் சந்திரனுக்குமான வித்தியாசம் அப்படின்றத பார்த்தோம்னா சந்திரன் வந்து 15 டிகிரி பாகையில் இருக்காரு, குரு வந்து 18 டிகிரி பாகையில் இருக்காங்க. 2 பேருமே கிட்டத்தட்ட நெருங்கிய பாகையில் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட நெருங்கிய பாகையில் இருக்கக்கூடிய குரு சந்திரன் இணைவு அப்படின்றது வந்து இந்த யோகத்தை அழகாக செய்யும். அதே மாதிரி வந்து குரு வந்து வக்ரத்தில் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய நேரத்தில் இருக்கார். சூரியன் வந்து கிட்டத்தட்ட குருவுக்கு வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். அவர் கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து சூரியன் வந்து 15 டிகிரிக்கு பக்கமே வந்துட்டார். அப்போ வக்ர நிவர்த்திக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் குரு இருக்கார். அதனால் வக்ரம் வந்து பெருசாக வந்து அங்கே பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. ஆனால் என்ன, இந்த பொண்ணுக்கு அந்த குருதசை வரல. அந்த குருதசையிலேயே பிறந்திருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தது அப்படின்னா பிறக்கும் பொழுதே அவங்க அப்பாவுக்கு அழகான முன்னேற்றத்தை கொடுத்துருக்கும். எனக்கு ஒரு 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 4 வருஷமாக அது இருந்திருக்கு, ஒரு 3 வருஷமாக அது இருக்கும். இந்த குழந்தை பிறந்த உடனே அந்த கஜகேசரி யோகம் கண்டிப்பாக வேலை செஞ்சுருக்கும். அந்த வேலை செஞ்சுருந்தது அப்படின்னா இந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய அந்த 3 வருஷம் அல்லது 4 வருஷத்துக்குள்ளேயே அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பல படிகள் வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருப்பார்கள். ஆனால் அந்த குருதசை வரல. இருந்தாலும் அந்த குருதசை வந்து வேலை செய்யலை, பரவாயில்ல. கிட்டத்தட்ட வந்து அந்த பூசம் சாரத்தில் வந்து இந்த குழந்தை பிறந்ததுனால, சனியினுடைய சாரத்தில் பிறந்ததுனால சனி தசை அதுவும் முடிவுக்கு வந்துருச்சு. அப்போ இந்த மேச லக்னத்துக்கு வந்து 9, 10, 11 கூடிய தசை முடிஞ்சு இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து 3, 6 தசை வந்து புதன் தசை நடந்துட்டு இருக்கு. அது ஒரு 19 வருஷம் கொஞ்சம் கடுமையை தரக்கூடியது. 12 வந்து மறைஞ்சிட்டார். 12 மறைஞ்ச புதனாகப்பட்டவர் வந்து அஸ்தங்கமும் ஆயிடுறார். பொதுவாக 3, 6 கூடிய தசை வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசை. இந்த இடத்துல வந்து குரு வக்ரம் அப்படின்றது வந்து வக்ர நிவர்த்திக்கு போயிட்டு இருக்கார். அதாவது சூரியன் வந்து 9ஆம் இடத்துல 15 டிகிரி தாண்டிட்டார். இன்னொரு 15 நாளில் வந்து குரு வக்ர நிவர்த்தி முழுமையாக அடைஞ்சிருவார். தன்னுடைய சுய போக்கில் வந்துட்டு இருப்பார். அதனால் வந்து இந்த குரு சந்திரன் நினைவு அப்படின்றது கண்டிப்பாக இந்த குரு சந்திரன் நினைவுன்ற கஜகேசரி யோகத்தை கண்டிப்பாக தருவாங்க. இது எப்பப்பெல்லாம் தருவாங்க? கண்டிப்பாக ஒவ்வொரு தசையின் சந்திர குரு புக்திகளில் கண்டிப்பாக தருவாங்க. இப்போது புதன் தசையிலேயே 3, 6 கூடிய தசையாக இருந்தாலும் அவர் 12 மறைஞ்சிருக்கார். பொதுவாக 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம். அதேமாதிரி கலைத்துறை, அன்னதானம், பிறருக்கு உதவுதல், அதேமாதிரி தொழிலில் வளர்ச்சி, கண்டிப்பாக தொழிலில் வளர்ச்சி. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த புதன் 12ஆம் இடத்துலேருந்து மீண்டும் நீச்சமான புதன் அஸ்தங்கமாகி சூரியனோடு சேர்ந்து தன்னுடைய வீட்டை திரும்பி பார்க்குறார். அப்போ ஒரு கிரகமாகப்பட்டது தனது பகை வீட்டில் இருந்து மீண்டும் தன்னுடைய வீட்டை திரும்பி பார்த்தார் அப்படின்னா அந்த பாவகம் செயல்பட ஆரம்பிக்கும். கூடவே வந்து ருணமும் வரும், கடனும் வரும், தொழிலில் வந்து அபிவிருத்தியும் வரும். அதிகப்படியான அபிவிருத்தியை கொடுக்கும். இதுக்கு ஒரே ஒரு ரெமெடி, இவங்க தந்தையார் அல்லது தாயார் அல்லது இவங்களுடைய குடும்பம் வந்து கொஞ்சம் வீடு மாறி இருக்கலாம், அல்லது ஊர் மாறி இருக்கலாம், அல்லது வெளிநாடுகளில் சென்று சம்பாதிக்கக்கூடிய நபராக இருந்தார் அப்படின்னா இந்த புதன் தசை முழுவதுமே அவருக்கு சொர்க்கமான தசை. இந்த கஜகேசரி யோகம் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அந்த குரு புக்தியில் புதன் தசையில் வரக்கூடிய குரு புக்தி புதன் முடிஞ்சு புதன் கேதுக்கு அடுத்து வந்து சுக்கிரனுக்கு அடுத்துக்கு வரக்கூடிய சூரியன், 5வது புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர புக்தியில் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை இருக்கும். இதில் சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் 5, 6, அதேமாரி வந்து ராகு முடிஞ்சு குரு புக்தியில் அருமையான ஒரு ஏற்றம் இருக்கும். அப்போது ஒவ்வொரு தசையிலும் வரக்கூடிய சந்திர புக்தியும் குரு புக்தியும் இவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி இந்த பொண்ணுமே அடுத்து படிப்பு மேல் படிப்புக்காக வேண்டியாவது இந்த பொண்ணு வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த பொண்ணு பிறந்திருக்கு. 12ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சு மீண்டும் 6ஆம் இடத்தை பார்ப்பது அப்படின்றது வந்து வேலை வாய்ப்புக்காக, படிப்புக்காக, தனது பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக வெளிநாடுகளில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த ஜாதகம் இருக்குது. இதில் வந்து ஒரு கிரகம் மட்டுமே வக்ரமாகலை, இன்னொரு கிரகம் வக்ரமாயிருக்கு, சனி வக்ரமாயிருக்கு. சனி வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, சனி அவருடைய சுயக்கால நிற்கிறார், அனுச 3ஆம் பாதத்தில் நிற்கிறார்,
வக்ரத்திற்கு ஆரம்பமாக இருக்கார். இங்கேயுமே வந்து இந்த சனிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் 15 டிகிரி பாகையில் இந்த சனி வக்ரமாகி 15 நாள் ஆச்சு. இந்த குரு வக்ரம் நிவர்த்தி அடைவதற்கு 15 நாள் தான் இருக்குது. அப்போ இந்த 2 கிரகங்களுடைய பார்வை பார்த்தீங்கன்னா குரு 1, 2, 3, 4, 5ஆம் பார்வையை சனியை பார்த்துட்டு இருக்கார். இப்போ இந்த நேரத்தில் குரு சனியை பார்க்கக்கூடிய அமைப்பு, குருவிற்கு 5ஆம் இடத்தில் சனி தொழில் ரீதியாக அவங்க தந்தையாருக்கு அழகான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி தந்தைக்கு தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய பாட்டனாருக்கு இந்த பொண்ணு பிறந்தோடனே ஒரு சின்ன ஒரு கண்டத்தையோ அல்லது அவருடைய பொருள் இழப்போ அவருடைய பூர்வீகத்தில் வந்து ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளையோ இந்த பொண்ணு பிறந்தோடனே அந்த ஜாதகத்தில் வந்து அந்த சிரமத்தை கொடுத்த ஒரு அமைப்பாக இருக்கும். அதேமாதிரி இந்த கஜகேசரி யோகம் வந்து ஒவ்வொரு தசைகளிலும் வரக்கூடிய சந்திரன் குரு புக்திகளில் அந்த கஜகேசரி யோகமாகப்பட்டது தெளிவான முறையில் ஒரு தசை நடக்கும்போது பெருசாக வந்து பலன் நடக்குதோ இல்லையோ, ஒரு கிரகத்தினுடைய புக்தி நடக்கும்போது அந்த கிரகமாகப்பட்டது அந்த லக்கணத்திற்கு நண்பராக இருக்கும் பொழுது, நட்பு கிரகமாக இருக்கும்போது, பாவக ரீதியாக நட்பு கிரகமாக இருக்கும்போது, பாவக ரீதியாக அந்த கிரகம் அந்த லக்கணத்திற்கு தோதான கிரகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த யோகங்கள் எப்போவுமே செயல்பட்டு இருக்கும். இதுலேயே இந்த மேச லக்னம் தான் அவங்க குழந்தைக்கு, அந்த மேச லக்னத்திற்கு குருவாகப்பட்டவர் 9, 12 குடையவர், பாக்கிய விரையாதிபதி. அவர் வந்து 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். நல்ல ஒரு அருமையான அமைப்பு. அதே மாதிரி வந்து 4 குடையவர் 4லேயே உட்காந்துருக்கார். அதுவும் ஒரு அருமையான அமைப்பு. செவ்வாய்க்கு சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திர மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அதே மாதிரி வந்து இந்த குரு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போவுமே ஒரு காமன் தேரி. அதிலே வந்து அது முக்கியமான 100% பலனளிக்கக்கூடிய ஒரு தேரி என்னென்னா, தனுசு சிம்ம மேச வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தத்தம் வீடுகளில் மாறி உட்கார்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர் எல்லா நாட்களிலுமே ஒரு நாள் அல்லது ஒரு நாள் அந்த கிரகங்களுடைய தசையோ அல்லது எல்லா நாட்களிலுமே வரக்கூடிய தசைகளில் வரக்கூடிய அந்த சூரியன், செவ்வாய், குரு இந்த கிரகங்களுடைய புக்தியிலேயோ கண்டிப்பாக அவர்களுடைய முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றத உண்மை. இங்கே வந்து லக்னாதிபதி அழகான முறையில் ஆட்சி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். ஆட்சி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய லக்னாதிபதிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2க்கு 12 போய் மறைஞ்சிட்டாரு. இருந்தாலும் இந்த சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்திருக்கக்கூடியதுங்கிறது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இருந்தாலுமே இந்த 2, 7 கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. பொருளாதாரம் பொதுவாகவே சுக்கிரன் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிநவீன வண்டி வாகனங்கள், வீடு எல்லாமே வாங்கும்போதே வந்து கொஞ்சம் ஒரு எப்படி பார்த்தோம் அப்படின்னாலும் லக்ஸூரியஸாக இருக்கும். அந்த வீடு வாசல் வண்டி வாங்கினாலும் லக்ஸூரியஸாக வாங்குவாங்க. வீடு வாங்கினாலும் ஒரு மாடிகளோடு பார்க்குறதுக்கு அலங்காரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு வீடு வாகனங்கள் வாங்குறதுலாம் இந்த ஜாதகர்களுக்கு வந்து அருமையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய. பொதுவாகவே 2 கூடையவர் வந்துட்டு லக்கணத்தில் உட்காந்தாலே தன்னை உணர்ந்து தெளிவான முறையில் சம்பாதிக்கக்கூடிய அதாவது வந்து வாய்ப்பேச்சில் வன்மை, கல்வியில் ஒரு அழகான தேர்ச்சி, ஒரு இளமையிலே வந்து அழகாக பொதுவாக வந்து செவ்வாயோட சுக்கிரன் சேரக்கூடியது வந்து அழகான தேகக்கட்டு, அதேமாரி முக மலர்ச்சி, அழகான முகம். இதில் வந்து செயற்கையாக வந்து லேசாக ஒரு மாதிரி வந்து செயற்கையான அழகு செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தாலும் பார்ப்பதற்கு அழகான ஒரு தேக ஆரோக்கியமுள்ள ஒரு குழந்தையாக தான் இருக்கும். அதேமாதிரி 4ஆம் இடத்துல வந்து குரு சந்திரன் இருக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அது மட்டுமே வந்து ஒரு சளி, அதேமாதிரி வந்து கொஞ்சம் அந்த செஸ்ட் லெவலில் வந்து கொஞ்சம் சிரமத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து 8ஆம் இடத்துல வந்து சனி வக்கரமாக இருக்கிறது அப்படின்றது வந்து 8ஆம் இடத்துல வந்து சனி வந்து ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்கக்கூடியவர். இப்போ தான் வக்கரத்துக்கு போயிருக்காரு. லேசாக ஒரு வக்கரத்துக்கான ஒரு நிலைமைக்கு போயிருக்காரு. இருந்தாலும் வந்து பெருசாக ஒன்றும் பாதிக்கக்கூடிய அமைப்பில் இந்த கிரகங்கள் இல்லை அப்படின்றதுலையும் இந்த ஜாதகம் வந்து யோகமான ஜாதகமாகவும் எல்லா காலங்களையுமே எல்லா தசாபுத்திகள்லையுமே இருக்கும் அப்படின்றத சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லது ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.